தான் ஆவடி லொக்கேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஆவடிங்கிற லொக்கேஷனுக்கு ஏன் ஆவடிங்கிற நேம் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாமா? அந்த காலத்தில் வந்து ராணுவ படைகள் இது மாதிரி தானே இருந்துச்சு. ரயில்வே ஸ்டேஷன் ராணுவ படைகளாக இருந்ததுனால அதோட ஃபுல் ஃபார்மே ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். ஹார்வர்ட் வெஹிக்கிள் அண்ட் அம்யூஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா இப்படிங்கிற நேம் தான் வந்து ஃபுல் ஃபார்ம். இது மட்டும் இல்லாமல் அப்போல்லாம் வந்து ஆடு மாடு சந்தைகள் வந்து நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ இதனால மூலயமாவே வந்து இந்த ஆவ் அப்படிங்கிறது வந்து கவ்வுங்கிறத மீன் பண்ணுது. ஸோ இதனால ஆவடிங்கிற நேம் வந்து ஆவடிக்கு வந்திருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆவடி லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேடிங் உள்ளே வந்துருச்சு. பிகாஸ் ஸ்டார்டிங் த பிரிட்டிஷ் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமமாக தான் இருந்துச்சு. ஆர்மி சம்மந்தப்பட்ட பொருட்கள் மட்டும் தான் இருந்தாங்க. ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ என்னன்னா நம்ம தினசரி யூஸ் பண்ணுற காய்கறி, பூக்கள், அதுக்கப்புறம் நம்மளோட கிராசரி ஐட்டம், மளிகை சாமான்லேருந்து நம்ம டெய்லி பண்டிகை நாளுக்கு போடுற துணிகள்லேருந்து எல்லா விதமான இதுவுமே வந்துருக்கு. இது மட்டும் நீங்கள் நினச்சிங்கன்னா கிடையாது. நம்மளோட எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட மாதிரி நிறைய நியர்பை காலேஜஸ் வந்துருச்சு. ஜாப் வேகன்சிக்கு இருக்கிற மாதிரி பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸுமே நமக்கு வந்து ஆவடி லொக்கேட்டடில் வந்திருக்கு. ஸோ நிறைய குடியிருப்புகளுமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், நியர்பைல ரெட் ஹில்ஸ், அதுக்கப்புறமா பட்டாபிராம், இந்த மாதிரியான இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கிராமமாக இருந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நகரமாகவும் மாறிட்டு இருக்கு. நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண விதம் பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட்டில் நிறைய பிராண்டட் கம்பெனிஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் பூர்விகா பார்த்துருந்தேன், சத்யா பார்த்துருந்தேன், 5+ ஹாஸ்பிட்டல் இருந்து, பொண்ணு சூப்பர் மார்க்கெட் இருந்து. இது மட்டும் கிடையாதுங்க, முனிசிபாலிட்டி அவ்வளோ பெரிய முனிசிபாலிட்டி வந்து அங்கே இருக்குது. ஸோ ஒரு மக்களுக்கு என்னென்ன தேவை, அந்த முனிசிபாலிட்டியோட பொதுவாக நமக்கு தெரியும், மக்களோட தேவைகளுக்காக தான் அந்த கவர்மெண்ட்டை தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய இடங்களுமே வந்து நம்ம ஆவடி லொக்கேஷனில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நியர்பை இருக்க காலேஜஸ் ஸ்டடீஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன மாதிரி இருக்குன்னா எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதாக வெல்டெக் காலேஜ் பார்த்துருக்கேன், நான் முருகப்பா இன்ஸ்டியூட் பார்த்துருக்கேன், அண்ட் எஸ்டி பீட்டர்ஸ் காலேஜ், எஸ்ஏ காலேஜ், இந்த மாதிரியான சரௌண்டிங்கில் இருக்க எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே நான் வந்து பார்த்துருக்கேன். அண்ட் அங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டாபிராம் நியர்பையில் வந்து இப்போ நியூவாக வந்து டைட்டில் பார்க்குன்ற ஒரு பில்டிங் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஐடி கம்பெனி. ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து இப்போது இந்த 2026 தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் நிறைய பேர் போய் வந்து இப்போதைக்கு இன்டர்வியூ அட்டென்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் இன்டர்வியூ அட்டன் பண்ணாதவங்க இல்லை நல்ல நல்ல கம்பெனிஸ் தேடிட்டு இருந்தீங்கன்னா பட்டாபிராமில் டைட்டில் பார்க்கு விசிட் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப ரொம்ப காலங்களாக நம்மளை வந்து நம்மளுடைய ஒவ்வொரு ஊருக்கு போய் நம்ம வேலை செய்கிறோம், இல்லை தங்கி போய் வேலை செய்யணும், இல்லை நம்ம ஏதாவது ஊருக்கு போகணும் அப்படின்னாலுமே ரயில்வே ஸ்டேஷன் அந்தளவுக்கு இருக்குது. நம்மளோட ஆவடியிலேருந்து டேரெக்டாக சென்ட்ரல் போகிற வரைக்குமே இருக்குது. இங்கேருந்து திருத்தணி போகிற வரைக்குமே வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லாம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ஆவடியோட லொக்கேஷன் பார்க்கும்போது அந்தளவுக்கு நீட்டாகவும் அந்த சரௌண்டிங் வந்து அழகாகவும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பொதுவாக நம்ம பொதுமக்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ்லேருந்து இந்த ரோட் ஸ்ட்ரீட் வெண்டாஸ் இருக்காங்கல்ல, ரோட்டு கடை போடுறவங்கலேருந்து அன்றாட தினசரி வியாபாரம் பண்ணுறவங்க வந்து எல்லா ட்ரேடிங் சம்மந்தப்பட்டவங்க அந்த இடத்துல இருக்குது. நம்ம நான்வெஜ்லேருந்து வெஜிடபிள்ஸ்லேருந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள், நான்வெஜ்லேருந்து வெஜ்லேருந்து எல்லா விதமான ஐட்டம். இது மட்டும்தான் இல்லை, எலக்ட்ரானிக் பொருள்லேருந்து ஒரு படிக்கிற சம்மந்தப்பட்ட ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லேருந்து நம்ம உடுத்துற அந்த ட்ரெஸ், கிளாத்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் இருக்கிற எல்லாமே நம்ம ஆவடி மார்க்கெட்டில் வந்து வந்துருச்சு. ஸோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். ஆல்ரெடி நான் ஆவடியில் தான் இருக்கேன், நான் எப்பயுமே அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுறனாலே சூப்பர். ஏன்னா நம்மளோட சூப்பரான ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இது மாதிரி கிடையாது, நிறைய இடங்கள் இருக்குது. இருந்தாலும் நம்ம இடத்துல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்து சூப்பராக தான் இருக்கும். நான் ஆவடி மார்க்கெட் பற்றி பேசணும்னு நினச்சேன், நான் பேசிவிட்டு உங்களோட விருப்பங்கள்லாம் என்னென்னமோ அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.